ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நிறைய வீடியோஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பட்ஜெட் பிளானிங்காக இருக்கலாம், அல்லது வந்து அடகு வச்ச நகைகளை எப்படி திருப்புறது, மணி சேவிங் டிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதை எப்படி அடைக்கிறது, இப்படி நிறைய வீடியோஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உடனே என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஆனால் ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்பவும் அதிக அளவில் கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா அடகு வச்ச நகைகளை திருப்புறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடனையும் அதை திருப்புறதுக்கான வழியும் கேட்டிருக்காங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். நீங்கள் வந்து என்ன ஒரு விதமான அடகு நகைகளாக இருந்தாலும் சரி, அல்லது கடன்களாக இருந்தாலும் சரி, அதை வந்து அடைக்கிறதுக்கான வழிகள் இந்த வீடியோ மூலமாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து வீட்டு செலவுக்கு 7,000 ரூபாய் அவங்க வீட்டுக்காரர், அதாவது கணவர் கொடுக்குறாரு. அந்த 7,000 ரூபாயில பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரி 3,000 ரூபாய் நகை சீட்டு வந்து கட்டுறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு 60,000 ரூபாய் நகை கடன் இருக்கான். இதை திருப்புறதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வாழ்த்துக்கள் சகோதரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு செலவுக்கு வெறும் 7,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. பட் அந்த 7,000 ரூபாயை நீங்கள் வந்து மிச்சப்படுத்தி ஒரு 3,000 ரூபாய் நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கிரேட்னு தான் நான் சொல்லணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு நீங்களே கண்டிப்பாக பாராட்டுகள் தெரிவிச்சுக்குங்க. இந்த மாதிரியும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த சகோதரி வந்து 60,000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமே கிடையாது. ரொம்ப எளிதான ஒரு கடன் தான். அந்த கடனை அடைக்கிறதும் ரொம்ப எளிது தான். அதனால் பயப்படாதீங்க சிஸ்டர். கண்டிப்பாக வந்து நகை கடனை வந்து அடைச்சிட்டு உங்கள் நகை கண்டிப்பாக சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பி வந்துடும். நான் சொல்கிற டிப்ஸை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத தாரக மந்திரமாக உங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை மட்டுமே போதும். நம்ம வந்து இந்த நகையை நம்ம திருப்பிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா 50% வந்து நீங்கள் வந்து நகை கடனையே கட்டி முடிச்சதாக அர்த்தம். அதனால் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த நகை கடன் வந்து சீக்கிரமாக அடைச்சிட முடியும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நம்ம என்ன வந்து எண்ணுறோமோ அதுதான் வந்து வாழ்க்கையாக அமையும். அதனால் இந்த விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா போதும். நம்ம எதையும் வந்து சாதித்து காட்ட முடியும். இப்போ வந்து வழிகள் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிஸ்டருக்கு நான் சொல்கிற வழி என்னென்னா, மாதம் வந்து அவங்க வந்து 7,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதில் வந்து 3,000 ரூபாய் நகை சீட்டு கட்டிடுறாங்க. மீதம் வெறும் 4,000 ரூபாய் தான் இருக்கும். அந்த 4,000 ரூபாயில் மாதம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நகைக்கு வந்து 2,000 ரூபாய் கட்டுங்க. எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சிருக்கிற நகைக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பரை சொல்லி நீங்கள் எங்கே அடகு வச்சிருக்கீங்களோ அங்கேயே சொன்னீங்கன்னா மாதம் ஒரு 2,000 ரூபாய் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை அப்படின்னாலும் ஒரு 1,000 ரூபாயாவது கட்டுற மாதிரி முயற்சி பண்ணுங்க. இப்படி கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா, வட்டி அசல் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க 60,000 ரூபாய் வந்து நகைக்கடன் இருக்குன்னா, நீங்கள் ஒரு மாதம் 2,000 ரூபாய் கட்டிட்டீங்கன்னா அந்த 60,000 ரூபாய் 58,000 மாறும். அடுத்தது 2,000 கட்டினீங்கன்னா 56,000 மாறும். 60 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா, அசலும் வட்டியும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப எளிதாக நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக திருப்புறதுக்கான ஃபஸ்ட்டு வழி வந்து இதுதான். இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் 12 மாதம் கட்டுறீங்க அப்படின்னா 2,000 ரூபாய் கட்டினீங்கன்னா 24,000 ரூபாய் வந்துடும். 24,000 ரூபாய் நீங்கள் கட்டியிருப்பீங்க. இப்போது இந்த 60,000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டியோடு நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேஷனில் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து 60,000 ரூபாய் அப்படின்னா நான் வந்து 8 பைசா 80 பைசா அப்படின்னு சொல்லி கால்குலேஷனில் கொண்டு வந்திருக்கேன். இந்த கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 60,000 ரூபாய் 80 பைசா, அதாவது 80 பைசாங்கிறது 100 ரூபாய்க்கு 80 பைசா. அதே வந்து 30 நாளைக்கு எவ்வளோ, 365 நாளைக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் கால்குலேஷன் என்ன ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வந்து லோன் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டுட்டு நீங்கள் வந்து 365 இந்த டைப்பை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கான வட்டி வந்து கிடச்சிரும். அதாவது 525.6. இது 6 அப்படிங்கிறதுனால ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 526 ரூபாய். அதாவது ஒரு மாதத்துக்கு 526 ரூபாய். 60,000க்கு நம்ம வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். இப்போது ஒரு மாதத்துக்கு 526 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு, அதாவது 12 மாதத்துக்கு 6,312 ரூபாய் வந்திருக்கும். இப்போ 6,312 ரூபாயை இந்த 60,000தோட நம்ம சேர்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த நகையை திருப்புறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 60,000 ரூபாய் நகைக்கு வந்து வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு 6,312 ரூபாய். அப்போது 60,000 + 6,312 ரூபாய் கூட்டினோம்னா 66,312 ரூபாய். இப்போ இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு வச்சிருக்கிற நகையை திருப்புறதுக்கு 66,312 ரூபாய் வேணும். அப்போ மாதம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 2,000 ரூபாய் போட்டுகிட்டே வர்றோம் அப்படின்னா 66,312 ரூபாயில் 24,000 ரூபாய் கட்டி முடிச்சிருவோம். அதாவது 12 மாதமும் தொடர்ந்து கட்டியிருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு மீதம் பார்த்தீங்கன்னா 42,312 ரூபாய். இது வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். பட்
இதுதான் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இதை விட குறைந்து தான் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து கால்குலேஷனுக்காக நான் வந்து அதை மட்டும் மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இவங்க சேமிக்க வேண்டியது எவ்வளோனா ரூ. 42,312. இந்த ரூ. 43,312 எந்தெந்த வழிகள்லாம் நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சேமிப்பதற்கான வழிகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அதாவது உங்களுடைய வருமானம் இருக்கு இல்லைங்களா, அதாவது உங்கள் கணவர் கொடுக்கக்கூடிய பணத்தை இல்லாமல் வேற ஒரு வருமானம் இருக்கும் இல்லையா, அந்த வருமானத்தில் வந்து எப்பாடுபட்டாவது ஒரு ரூ. 4,000 மாதம் ஒரு ரூ. 4,000 எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஒரு 10 மாதம் எடுத்து வச்சிங்கன்னா ரூ. 40,000 நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போது செலவுக்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா, நம்ம செலவுகள் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து மாதம் ஒரு ரூ. 500 நம்ம சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங் சேலஞ்ச் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா செலவுகள்லேருந்து சேமிப்பை வந்து கொண்டு வரத்துக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சு என்னுடைய செலவுகள் போக மீதத்தை இதில் தான் போட்டு சேமிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு உண்டியல் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட செலவு போக மீதத்தை அதில் வந்து போட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். அதில் ஒரு ரூ. 500 சேமிக்கிறீங்கன்னா 10 மாதத்தில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 4,500 நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தவறாக மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 9 மாதம் நீங்கள் வந்து ஒரு ரூ. 500 சேமிக்க முடியுது அப்படின்னா ரூ. 4,500 சேமிச்சிருக்கோம். இப்போ வருமானத்துலேருந்து 40,000, செலவுலேருந்து ஒரு ரூ. 4,500, 4,500 நம்மளுக்கு கிடைச்சிரும். நம்மளுக்கு தேவைப்படுறது ரூ. 42,312. அப்போது நம்ம வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், நகையை வந்து எளிதாக நம்ம மீட்ட முடியும். இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி உங்களால் வந்து ரூ. 2,000 நகைக்கு கட்ட முடியல அப்படின்னாலும் ஒரு ரூ. 1,000 1,500 கட்டுங்க. மாதம் மாதம் கண்டிப்பாக கட்டணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. உங்கள் கையில் எப்போ இருக்கோ அப்போ கூட நீங்கள் கட்டிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நகையை வந்து திருப்பிக்க முடியும். அது இல்லாமல் வேறு என்ன வழிகள்லாம் நம்ம வந்து டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வரைக்கும் பட்ஜெட் போடணும்னா பட்ஜெட் போட்டு செலவு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்மளால் பணத்தை வந்து சேமிக்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணுங்கள். நம்ம சேனல்லேயே மணி சேவிங் சேலஞ்சுன்னு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி அதில் பார்த்தீங்கன்னா ரூ. 5 ரூ. 1 ரூ. 2 எப்படியெல்லாம் சேமிச்சோன்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி உண்டியல் சேவிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். உண்டியல் சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களோட காமிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மண் உண்டியல். ஏன் நான் மண் உண்டியல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் வந்து நம்ம பணத்தை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உடைக்கிறதுக்கு மனசு வராது. அப்போ தொடர்ந்து நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அதுவே இந்த மாதிரி சில்வர் உண்டியல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சியாக அந்த வந்து லாக்கை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து மண் உண்டியல் வச்சு சேமிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உண்டியல் வச்சு சேமிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து மளிகை வாங்குறோம், காய்கறி வாங்குறோம், இது மாதிரி மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து ரூ. 1 ரூ. 10 ரூ. 20 உங்கள் கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதை சேமிச்சு பாருங்கள். அதே மாதிரி ஈபி கேஸு அப்புறம் வந்து எதெல்லாம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதில் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு பணம் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டார்கெட் சேவிங் தான். டார்கெட் சேவிங் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நான் எப்படியாவது ஒரு ரூ. 300 சேமிச்சிடணும், எப்படியாவது ஒரு ரூ. 3,000 சேமிச்சிடணும், இப்படின்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேமிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடனை வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக அடைச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.